இல்லை நீங்கள் கேட்டது வாஸ்தவம் தான். இது ஃபோட்டோ பார்த்தோன்னே லெஜண்ட் சாருக்கு ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்குறீங்க. லேட்டாக வந்தாலே எதனா ஒரு பிரச்சனை நடந்துடும். நல்ல கேள்வி கேட்டீங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். முதலமைச்சர் ஆனாலும் முதல் வேலையாக இந்த பிக் பாஸை தான் தடை செய்வான். துன்பப்படுறேன், துயரப்படுறேன். 11 மணி காட்சி வீட்டில் இருக்கும் இல்லையா, மிட் நைட் மசாலா அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு ஷோவாக ஆகிட்டு வருது இன்னைக்கு. வெளியில் சொல்கிறதுக்கே வெக்கக்கேடு. அதனால் தயவு செஞ்சு நல்ல கேள்வி கேட்டேன். இப்போ இவர் வந்து ஒரு நடிகர், இவர் சரிங்களா, நடிகர். இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் வரும்போது பார்த்தேன், விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் பனியன் போட்டிருந்தாரு. அது விஜய் சாருக்கு ப்ரொமோஷனா இல்லை எடப்பாடி ஐயா அவர்களோட ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் பனியன் போட்டிருந்தாரு, அது அதிமுகவுக்கு ப்ரொமோஷனா இல்லை முக ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் கார்லெலாம் கூட வச்சுருந்தாரு, அது அவருக்கு ப்ரொமோஷனா? அது வந்து அவங்க மேலே உள்ள விசுவாசத்தில் அப்படி செய்கிறாங்க. அதுதான் விசுவாசம்தான். அது பொதுவாகவே நம்ம எதனா ஒன்று பண்ணாக்க, இப்போ நான் வந்து அழுதாக்க அது நடிப்புன்னுவாங்க, நான் சிரிச்சாக்க அது நடிப்புன்னுவாங்க. நல்ல கேள்வி கேட்டேன். இப்போ இவர் வந்து ஒரு நடிகர், இவர் சரிங்களா, நடிகர். இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது படம் வந்ததுக்கப்புறம் அது நான் சொல்கிறேன். நான் இல்லை அதுதான், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அப்படியா? என் ஃபோட்டோ போட்டு எப்படி வர முடியும்? ரஜினி சார் வந்து ரஜினி சார் ஃபோட்டோ போட்டே வருவாரா? கமல் சார் ஃபோட்டோ போட்டே வருவாரா? வரமாட்டாங்க இல்லையா? அதனால தான் அது. இப்போ என்ன வச்சுக்கலாம். கமல் சாரும் நடிகர் தான், ரஜினி சாரும் நடிகர் தான், கூல் சுரேஷும் நடிகர் தான், இந்த லெஜண்டும் நடிகர் தான். இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? இருந்தாலும் இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு மிக்க நன்றி. 41 வயரை எடுத்துட்டு சிஎஸ்கே 41 வயரை எடுக்க நல்ல கேள்வி கேட்டீங்க. விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் சரிங்களா. இப்போ கூட நான் லேட்டாக வந்திருக்கேன், பூஜை முடிஞ்சிருச்சு. லேட்டாக வந்தால் வரக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனில் நான் இருக்கேன். ஏன்னா லேட்டாக வந்தாலே எதனா ஒரு பிரச்சனை நடந்துடும், கூட்டத்தில் தள்ளு முள்ளு நடந்துடும், வேறு எதனா பிரச்சனை. நீங்கள் வந்து உடனே விஜய் சாருக்கா ஏதோ நான் அதை பற்றி பேச தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதெல்லாம் இல்லை. நான் லேட்டாக வந்து பாண்டிச்சேரி சாருக்கு தெரியும், பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது நம்ம திருவாமியூர் தாண்டோன்னா பயங்கர டிராஃபிக்கு, அதனால் வரதுக்கு லேட் ஆகி போச்சு. இப்போ நான் வந்திருக்கிற படம் குடும்ப அட்டை, அந்த படத்தோட பூஜைக்கு தான் வந்திருக்கேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார். அப்புறம் அதையும் கேட்பார், என்ன நீங்கள் லெஜண்டோட ஃபோட்டோ போட்டு வந்திருக்கீங்க, இதில் உங்கள் ஃபோட்டோ போடலையா அப்படின்னு. போடல, அது ஒரு இனிமேட் போடுவீங்களா? அப்படி போடுவாங்க. குடும்ப அட்டை இந்த படத்தோட பூஜைக்காக வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு குடும்ப அட்டை இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த குடும்ப அட்டை இப்போ வந்து ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையில் நம்மளோட பேர், அந்த குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, அப்புறம் அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட வயசு அதெல்லாம் போட்டு இருக்கும்போது, இப்போ தான் ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து, ஆனால் இதற்கு முன்னாடி அந்த குடும்ப அட்டை தான் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பங்காக இருந்துச்சு. அதனால் இது வந்து சாதாரண குடும்ப அட்டை இல்லை, ஒரு குடும்பமே கொண்டாடும் ஒரு குடும்ப அட்டை. இது இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. விசிட்டிங் கார்டு தான் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் தான் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, அதனால் நான் விசிட்டிங் கார்டு வச்சில்ல. எது 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 அப்படியா? ஐயோ சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, சிஎஸ்கே கட்சி. இப்போ சொல்கிறாங்க 2026 யார் முதலமைச்சராக ஆனாலும், இல்லை ஒருவேளை இந்த கூல் சுரேஷே சிஎஸ்கே கட்சியில் முதலமைச்சர் ஆனாலும், சார் கேளுங்க சார், முதலமைச்சர் ஆனாலும் முதல் வேலையாக இந்த பிக் பாஸை தான் தடை செய்வான். ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து சமூகத்தில் ஒரு சீர்கேடை ஏற்படுத்தி தான் இந்த பிக் பாஸு. இந்த பிக் பாஸுக்கு இந்த கூல் சுரேஷும் போயிட்டு வந்துட்டேனே அப்படின்னு இப்போ நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். ஏன்னா அவ்வளவு நம்ம 11 மணி காட்சி வீட்டில் இருக்கும் இல்லையா, மிட் நைட் மசாலா அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு ஷோவாக ஆகிட்டு வருது இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 1, 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம குடும்ப அட்டை அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி மிட் நைட் மசாலா மாதிரி அரையும் குறையுமா உள்ளவங்களை உள்ளே போட்டு
வெளியில் சொல்கிறதுக்கே வெக்கக்கேடு. அதனால் தயவு செஞ்சு 2026 யார் முதலமைச்சரானாலும் ஒருவேளை கூல் சுரேஷ் ஆனால் ஆயிடுவனடா போடு கண்டிப்பா. அந்த ஆனதுக்கு அப்புறம் கேளுங்க, பரவாயில்ல சார், ஒரு ஓட்டாக இருந்தாலும் உண்மையான ஓட்டு சார், புரியுதுங்களா? அது ஓட்டாக பார்க்காதீங்க, எதிரிக்கு வைக்கிற வேட்டா பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு சார் ஏதோ ஒரு முடிவில் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை சொல்லிடுறேன். அதனால் தயவு செஞ்சு இனி வரும் சீசனில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்தால் தமிழகத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல், சில ஆபாசமான இதெல்லாம் இல்லாமல் தமிழகம் வந்து நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஏன்னா பிக் பாஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ உள்ள இந்த சமீபமாக 2 சீசனை வச்சு சொல்கிறேன். பெண்களாக இருந்தாக்க அரைகுறை ஆடை போட்டிருந்தாக்க, இரட்டை வசனம் பேசியிருந்தாக்க அந்த பிக் பாஸில் சேர்த்துடுறாங்க. அதே மாதிரி ஆண்களாக இருந்தாக்க கோமாளித்தனமாக என்ன கூட நினைக்கலாம், இவனும் கோமாளி தானப்பா அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி, அது 2வது சொல்கிறேன். அந்த மாதிரி கோமாளித்தனமோ இல்லை ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிவிட்டு இப்போ யாரையும் மதிக்காமல் அப்படி ஒரு மண்டகனமாக இருந்தாக்க அவங்கள தூக்கி உள்ளே போடுவாங்க. நல்ல திறமை உள்ள மனிதர்கள், அது நானாக இருந்தாலும் சரி, எனது உடன்பிறவா தம்பி ரமேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, அது ஹீரோயின் தானுங்களீங்க, இவங்களாக இருந்தால் இந்த மாதிரி திறமை உள்ள ஆளுங்களை நீங்கள் பிக் பாஸில் போட்டு அவங்களோட திறமை வெளியே கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். இதில் கூட இப்போ வந்திருக்க அந்த 20 பேரில் ஒரு 2 பேர் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அந்த மீனவ பொண்ணு, அந்த பொண்ணு நான் அதோட இதெல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல. அவங்க வந்து மண் சார்ந்து இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க, அந்த மீனவ பொண்ணுன்றவங்க. அப்புறம் இன்னொன்று அந்த ஸ்டேஜில் ஆடுறவங்க ரம்யாவோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அந்த பேர், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது விசேஷமாக இருக்கும். சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டேன். குடும்ப அட்டை இல்லாதவங்க இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சனி ஞாயிறில் ஒரு கேம்ப்பு போட்டிருக்காங்க. அந்த கேம்புக்கு போங்க, உங்களுக்கு குடும்ப அட்டை இல்லையா அவங்க கேட்குற ப்ரூஃபை கொடுத்து குடும்ப அட்டையில் நீங்கள் இணைஞ்சிக்குங்க. அரிசி தராங்க, பருப்பு தராங்க, எல்லாமே தராங்க. சரிங்களா? இந்த படத்தோட கதாநாயகன் ப்ளஸ் டைரக்டர் ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.